ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 நாட் கூட இல்லை அப்படிங்கிறதுனால அதிரடியாக தற்போது பிரச்சாரங்களில் ஈடுபட்டுட்டு வர்றாரு. தமிழகம் எங்குமே உள்ள மூலை முடுக்கில் எல்லாம் சென்று மக்களை நேரில் சந்தித்து உங்களுடைய குறையை நான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன் அப்படின்னும் வாக்குறுதிகள் கொடுத்துட்ருக்காரு. போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக சிஎம் சீட்டை பிடிச்சிருவார் போலையே அப்படின்னு ஆளும் கட்சியான திமுகவே அழுந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு கூட்டமுமே கூடுது. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு தலா 3 ஓட்டுகளாவது விழும் அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுப்புலையும் வந்திருக்காம். ஆகையால் பார்த்தீங்கன்னா திமுக தாவேக ஆகிய 2 கட்சிகளுக்கு இடையே கடுமையான போட்டி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே தெரியுது. இந்த நிலையில பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் தற்போது திடீரென பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்திச்சிருக்காராம். இந்த சந்திப்பு இன்று நடைபெற இருப்பதாகவும் இந்த சந்திப்பு எதற்காக நடக்குது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகல. ஸோ தளபதி அவர்கள் பாஜக இணைய போறாரா, எதற்கு மோடி அவர்களை திடீர்னு சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல பேச்சுகளும் இழந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயக திரைப்படத்துடைய விவகாரத்திற்காகத்தான் மோடி அவர்களை சந்திக்க இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தெளிவான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகலை. எதுக்கு தளபதி அவர்கள் மோடியை சந்திக்க போறாரு அப்படிங்கிறத பற்றி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.